ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாருமே லாபஸ்தானத்துல இருக்கிறார்கள். ஆகவே கும்பராசி அன்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு கடந்த வருஷங்களைப் போல அல்ல. இந்த வருஷம் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நஷ்டங்களிலிருந்து மீண்டு லாபம் என்கின்ற ஒரு அமைப்பை தான் நீங்க பெறப்போகிறீர்கள். அப்பதான் புதிய தொழில் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அதாவது எனக்கென்று ஒரு தனி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இதே ராகு பண்ண போகிறார். அப்போ குரு இதுல 6ஆம் இடத்துல இருப்பார். இது எல்லாமே உங்களுக்கு புரியலன்னாலும் கேட்டு வச்சுக்கோங்க. ராகு இருக்கிறது, தலையில் இருக்கிறது சிறப்பு தான். ஆமா, அந்த வேலையும் கிடைச்சி அது ஒரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த வேலையில வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விடுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு பாசிட்டிவான விஷயம். ஆனா தன்னுடைய நெகட்டிவ் தன்னுடைய நமக்கு உள்ளேயே எனக்கு எதுவுமே சரி வராது, நான் ஏன் இப்படி இருப்பேன், நான் எனக்கு எப்பயுமே இப்படி, அந்த மென்டாலிட்டியை விட்டுடுங்க. அதெல்லாம் சனி தலையில உட்கார்ந்து இருந்த காலத்துல உண்டாக்கப்பட்டது. அதுல லைஃப் மாறுகிறது. 2 ஜூன் 2026 இருந்து 7.5 சனியில் மிகவும் அவஸ்தைப்பட்ட கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவாக நல்ல ஏறுமுகமாக மாறப்போகிறது. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருஷிபியோ மஹத்பியோ நமோ குருபியः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமுத்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோல கும்பராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான 2026ஆம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் சொல்ல இருக்கின்றோம். இந்த வருஷம் சனி பயிற்சி ஆகல, ராகு கேத்து கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார்கள். அது வரைக்கும் பயிற்சி ஆகல, குரு மட்டும்தான் பயிற்சி ஆகிறார்கள். அப்படிங்கும் போது இந்த வருஷத்துல சில விசேஷங்கள்லாம் இருக்கின்றன. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷம் சோதனை மேல் சோதனை, சோதனை மேல் சோதனை தான். இப்ப ராகு கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியும் கூட சனி 2ஆம் வீட்டுக்கு வர, ராகு 2ஆம் வீட்டுல லக்னத்துக்கு வரும்போதெல்லாம் நிறைய சறுக்கல்கள் ஏற்பட்டன. வாழ்க்கையில ஒரு டவுட், நம்ம மேலேயே நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்னடா பண்ண போறோம், எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம், ஏனென்றால் குடும்பத்திலேயே தன்னை தனியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது. அது கணவன் மனைவி உறவாகட்டும், பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்கள், அது குழந்தைகள் முதற்கொண்டு, அப்பா அம்மா முதற்கொண்டு, ஏன் அண்ணன் தம்பி முதற்கொண்டு எல்லாமே பார்த்தேன்னாக்கா எல்லாமே வெளியில ஏதோ ஆர்டிபிஷியலா நாடகம் போடுற மாதிரியும், நம்ம ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த 2026 எப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இந்த 2026 எப்பவுமே புது வருஷம்னாக்கா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு எவ்வளவுதான் வெறுத்து போயிருந்தாலும் மனசுல ஒரு மூளையில ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு நடந்துடாதா, இந்த வருஷமாவது எனக்கு பண பிரச்சனைகள் குறைஞ்சிடாதா, தீர்ந்துடாதா, கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிடாதா, பிறகு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த வருஷமாவது ஆகுமா இல்லையா, வேலை இந்த வருஷமாவது கிடைக்குமா இல்லையா, வெளிநாடு போக முடியுமா இல்லையா, வெளிநாட்டுல இருந்துகிட்டு இப்படி அப்படியே தொங்கு பாலம் மாதிரி தொங்கிட்டு இருக்கோமே, என்ன ஆக போறது அப்படிங்கிற ஒரு பயத்துடன் கலந்த விஷயங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.
ஆனாலும் இந்த வருஷத்துல என்னென்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த வருஷத்தினுடைய பலன்களை வந்து அந்த வருஷ பிறப்பினுடைய நேரத்தில் வந்து ஒரு சார்ட் போட்டுக்குவோம். அதுல இருந்து இந்த டிரான்சிட், இந்த வருஷம் முழுவதும் என்ன நடக்க போகிறது, வருஷ கிரகங்கள் பிறகு மாத கிரகங்கள், இதை வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு பண்ண போகின்றோம். இந்த வருஷம் வந்து இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வந்து ஒரு அந்த விசேஷத்தன்மையோட நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு 5 minutes தான் ஆகும், ஆனா அதுல நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதாவது இதனுடைய விசேஷங்கள் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது எப்பவுமே அது கன்னி லக்னமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இரவு 12 மணி இந்த கன்னி லக்னத்துல வந்து அது உங்களுக்கு 8ஆம் இடமாக அமையும். அதனால எப்போ வந்து புத்தாண்டு வந்தாலும் அந்த புத்தாண்டு வரக்கூடிய அந்த மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதம் எப்பவுமே ஒரு புதிராக ஒரு விடுகதை மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷமும் அதுக்கு மிக இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஆனா ஹஸ்த நட்சத்திரத்துல லக்னம் அமைந்திருக்கிறது. ராசி தான் நமக்கு மெயினிங்க. ராசி வந்து உங்களுடைய 4ஆம் இடமாக சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறார். 6க்கு உண்டானவன் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம் தான். அப்படி இருக்க அதன் பிறகு மாத கிரகங்கள் வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாருமே லாபஸ்தானத்துல இருக்கிறார்கள். ஆகவே கும்பராசி அன்பர்களே, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கடந்த வருஷங்களை போல அல்ல. இந்த வருஷம் வந்து எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வந்து நஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து லாபம் என்கின்ற ஒரு அமைப்பை தான் நீங்க பெறப்போகிறீர்கள். வருஷ கிரகங்களை எடுத்துக்கொண்டால் சனி வந்து பயிற்சி ஆகலை. ராகு கேத்துக்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தான் வந்து பயிற்சி ஆகிறார்கள். அப்போ அப்படின்னா என்ன, வருஷம் முழுவதும் அவர் உங்களுடைய லக்னத்துல இருப்பார். குரு தான் மாறுகிறார். அதையும் நம்ம பார்த்துருவோம் 2 நிமிஷத்துல. சனி வந்து 2 நட்சத்திரங்கள் தான், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உத்திரட்டாதியில முதல் 5 மாதங்கள். பிறகு அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ரேவதின்னு இருக்கிற புதனுடைய நட்சத்திரம், அதுல வந்து 8க்குண்டானுடைய நட்சத்திரம், இதுல வந்து ஒரு 5 மாதங்கள். இப்போ சனி வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய சனியாக மாற இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய சனியாக மாற இருக்கிறார். திடீர்னு பண வரவை உண்டாக்கக்கூடிய சனி. அப்ப ரேவதி நட்சத்திரத்துல ஒரு 5 மாதங்கள். அதன் பிறகு கடைசியில மீண்டும் உத்திரட்டாதிக்கு வக்கரமாக திரும்பி வரப்போகிறார். அவ்வளவுதான். சனி வந்து அப்படியே நல்லா ஜம்முன்னு உங்களுடைய 2வது வீட்டுல, 2வது வீடுன்னா என்ன, தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம், நேத்திரம்னா கண்கள், அதாவது தனம்னா பணம், சொத்து, அது அசைய சொத்து, அசையாத சொத்து, நம்மளுடைய டிரான்சாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, டர்ன் ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா, மாசம் மாசம் இவ்வளவு பணம் போறது வரது, இது அத்தனையும் குறிக்கக்கூடிய இடம் 2வது இடம். ஆனால் சனி வந்து இங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, அந்த சனியினுடைய ஒரு நட்சத்திரம் அனுராதா என்பது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த அதே போல 6ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால முன்னோர்களுடைய சொத்துக்களும் இந்த வருஷம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் தனித்தனியா வந்து அந்த பலன்களை எல்லாம் ப்ராப்பரா சொல்ல போறேன். இருந்தாலும் இந்த விசேஷங்கள்லாம் அதுல வராது. அதனால இந்த சனியினுடைய அமைப்பு ஒரு விசேஷமாக மாற இருக்கிறது. அவர் பயிற்சி ஆகலை, இருந்தாலும் இங்க நல்லவராக மாறப்போகிறார் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது ராகு. ராகு கேத்துக்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்கிறார்கள். ராகு தான் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராகு வந்து எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ஒரு கிரகம். உங்களுக்கு வந்து தன்னை தொலைத்து விட்டு நிற்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. அதுக்கு காரணம் ராகு மற்றும் சனியினுடைய உராய்வுகள் அப்படின்னாலும் அது உண்மையே. 2ஆம் இடத்துல இருந்த ராகு லக்னத்திற்கு பிரயாணிக்க, லக்னத்துல இருந்த சனி அங்கு பிரயாணிக்க, அது பெரிய ஒரு சோதனை காலமாக ஒரு ஒரு அதாவது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இழக்கக்கூடியதாக இருந்த அந்த காலகட்டங்கள் மாறப்போகிறது. இப்ப ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சதபிஷாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மாதங்கள் அங்கதான் இருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய பாதி வந்து உங்களுடைய லக்னத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனால் குருவனுடைய பார்வையில் இருக்கிறார். அந்த 6 மாசமும் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் முழுவதும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறார். குரு உங்களுடைய லாபாதிபதி. அதனால இப்போ சனியும் சரி ராகுவும் சரி உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்றது. அதுவும் இந்த ராகு என்பது இந்த உண்மையான ராகு ஒரு கேந்திரத்துல உட்கார்ந்தால் என்ன ஒரு பலன், பாவி வந்து உட்கார்ந்தால் என்ன பலனோ அந்த பலனை, அதாவது ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறார். இந்த ராகு வந்து இந்த சதபிஷாவில் 6 மாசம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவிட்டத்துக்கு போயிடுவார். அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படிங்கும் போது இந்த 10 மாதங்கள் இங்க இருக்கிறார் இல்லையா, அதாவது 6 மாதங்கள் சதபிஷாவில், 4 மாதங்கள் அவிட்டத்துல. இதுல முதல் 6 மாதங்கள் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர். அதன் பிறகு வரக்கூடிய 4 மாதங்கள் இருக்கு இல்லையா கும்பத்திலேயே,
அப்பதான் வந்து புதிய தொழில் உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அதாவது எனக்கென்று ஒரு தனி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இதே ராகு பண்ண போகிறார். அப்போ வந்து குரு இதுல 6ஆம் இடத்துல இருப்பார். இது எல்லாமே உங்களுக்கு புரியலன்னாலும் கேட்டு வச்சுக்கோங்க. ராகு வந்து இருக்கிறது, தலையில் இருக்கிறது சிறப்பு தான். இதுக்கு மேல ராகு சனி கிட்ட இருந்து விடுதலை ஆகி கொஞ்சம் தூரமாக வந்து விட்ட ராகு உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய விதத்தில் தான் செயல்பட போகிறார். அடுத்தது கேத்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே ராகு வந்து தலையில உட்கார்ந்ததுனால கொஞ்சம் நமக்கு நம்ம மேலேயே டவுட் எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் தன்னம்பிக்கை வருகிறது இல்லையா. கேத்து வந்து 7ஆம் இடத்துல, இந்த 7ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான இடம். ஒரு மனிதனுக்கு தன்னுடன் விவகாரம் பண்றதை விட உலகத்தோட வந்தோம். காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும், நேற்றுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு பண்ண வேண்டிய டியூட்டி எல்லாம் என்னன்னு யோசிக்கிறோம் இல்லையா. அந்த செயல்முறை, செயல் திட்டம் வடிவமைத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம்னா 7ஆம் இடம். நம்ம ஒரு ஜாபுக்கு போனா உட்காருவோம் இல்லையா, அந்த உட்கார்ந்து செயல்படக்கூடிய அந்த செயலும் அந்த இடத்தையும் குறிக்கிறது கேத்து. பிறகு வாழ்க்கை துணையையும் குறிக்கிறது அதுதான், நண்பர்களையும் குறிக்கிறது இந்த 7ஆம் இடம் தான். பிறகு பிசினஸ்னுடைய டீலிங் 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் பிறகு 7ஆம் இடமும் சேர்ந்துதான் ஒப்பந்தத்துக்கு தயாராகிறது. 10ஆம் இடம் என்பது தொழில் வெற்றி, 11 என்பது லாபம். அந்த லாபமும் 2ஆம் இடமும் சேர்ந்தாதான் முக்கியமான லாபம். இப்படி எல்லாம் இருக்கு. கேத்து அங்க இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா, கேத்துனுடைய அமைப்பு இந்த 7ஆம் இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு டிராபேக்கை கொடுக்கிறது. சில விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது குரு தான் இந்த உங்களுக்கு அடுத்தது குரு. கும்பராசிக்காரர்களுக்கு குரு வந்து லாபாதிபதி. அது மட்டும் இல்ல, அவர் 2க்கு உண்டானவங்க. அதாவது வருமானத்திற்குண்டான கிரகமே குருதான். குருதான் தனகாரகன், லாபத்தினுடைய அதிபதியும் தனாதிபதியும் அவர் தான். அவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அங்க வந்து ஒரு 3 மாதங்கள் இருந்துட்டு அடுத்த 5 மாதங்கள் வந்து அவர் 6ஆம் இடத்துக்கு வருவார். முதல்ல மிதுனத்துல வந்து வக்கரம் பெற்று 2 மாதங்களும், வக்கரம் நீங்கி வக்கரம் பெற்று 2 மாதம்னா 11 மார்ச் வரைக்கும் வக்கரமா இருக்கிறார். அதன் பிறகு வக்கரம் நிவர்த்தியாய் ஜூன் 2 வரைக்கும் அவர் அங்க இருந்துட்டு ஜூன் 2ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்க இருந்துதான் உங்களுடைய ஒரு அதிருஷ்டமானது ஆரம்பிக்கப்படுது. ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அந்த இடத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு தனத்தை வழங்கக்கூடிய, பணத்தை வழங்கக்கூடிய குருவாக, குருவும் சனியும் காம்பினேஷனாக ராகு வந்து நல்ல அந்த சதபிஷா தாண்டி போக, அதாவது தன்னுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு போக, அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையானது 7.5 சனியிலிருந்து விடுதலை அடைகிறது அப்படின்னா மிகையில்லை. அந்த குரு உச்ச குருவாக 6ஆம் இடத்துல இருக்கிறது பல நன்மைகள் உண்டு, பல நன்மைகள் உண்டு. உங்க கூட இருந்தவர்களே உங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு வந்து வித்திடுவார்கள். அவர்களுடைய எண்ணம் கெடுதி செய்தாலும் கூட கும்பராசிக்காரர்கள் நான் சொல்லுகின்றேன், இந்த வருஷம் உங்களுடைய துரோகிகள், உங்களுடைய எதிரிகள், உங்கள் கூட இருந்து குழி பறித்தவர்கள், குழி பறிக்க நினைப்பவர்கள் எது பண்ணினாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக லாபமாகத்தான் வந்து அமையும். அதுதான் குருவனுடைய, சனியினுடைய, ராகுனுடைய அமைப்பு. ஆகையினால இந்த குருவாகப்பட்டவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலே இருக்கிறார். அதற்கப்புறம் எங்க வராருன்னு கேட்டா 7ஆம் இடத்துக்கு கேத்துவோட வருவார். கேத்து அதுக்கப்புறம் வந்து பணத்தை கொடுப்பவர் ஆகிறார். அந்த பணமானது எப்படிப்பட்ட பணம்னா, நம்மிடமிருந்து வஞ்சிக்கப்பட்ட பணம், நம்மிடமிருந்து அதாவது பறிக்கப்பட்ட பணம், நம்மிடத்துல இருந்து துரோகமாக அதாவது பிடுங்கப்பட்ட பணம், எல்லாம் ஒண்ணுதான். வஞ்சிக்கப்பட்ட, பிடுங்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட எல்லாமே ஒண்ணுதான். ஆனா விதவிதமான நமக்கே தெரியாமலே நம்மை வந்து காலி செய்வதற்கு செய்யப்பட்ட அனைத்து செயல்களையும் இந்த கேத்துவும் குருவும் மாற்றுவார்கள். அதுதான் சரி. இதுதான் வந்து கிரக அமைப்புகள். இந்த பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கணும். அப்ப நீங்க பலன் சொல்லவே ஆரம்பிக்கலையா சுவாமிஜிகளை அப்படின்னு சொன்ன, இல்ல, பலனும் சேர்த்தே தான் நான் சொல்லியிருக்கேன். அப்பதான் நமக்கு புரியும் எது எங்க இருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது சும்மா பலனை மட்டும் கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நமக்கு ஒரு டவுட் வந்துடும். ஏதாவது நடக்கிறது. இப்போ இந்த ராகு வந்து லக்னத்துல இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுவதும் நம்ம எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு லக்னத்துல இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுவதுமே நமக்கு என்னதான் லாபம் வந்தாலும், என்னதான் நன்மை நடந்தாலும் நம்மளால திருப்தியா இருக்கவே முடியாது. அது ஏன் ராகு லக்னத்துல இருக்குது? ராகு தன்னுடைய ராசியில, சொந்த ராசியில இருக்கு, சதபிஷாவில இருக்கு. திருப்தி வராது அப்படிங்கிறது ஒரு ஞானம். திருப்தி வராது. ஆனா நம்ம வளர்ந்து கொண்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போவோம். இல்லைன்னா திருப்தியே இல்லை. நான் வந்து எங்க போயிட்டேன், நான் கீழே போயிட்டு இருக்கேனா, மேல போயிட்டு இருக்கேனா, ஒரே கன்ஃபியூஷன் தான் இருக்கும்.
அப்புறம் பணப்பிரச்சனை, பண சிக்கல்ல வந்து, அதாவது இவ கொஞ்சம் ஒரு 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 அரை மணி நேரம் காத்திருந்தா வந்து இந்த கப்பல் வந்து தரையை தட்டிடும் அப்படின்னு சொல்லி தெரியாம போனதுனால எங்கேயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே வந்து உயிர் போயிடும்ல சில இடத்துல எல்லாம். ஆனா அந்த தரையை தட்ட போகுது, அதுல இருந்து நமக்கு வாழ்க்கையை வந்து பிரகாசமாக போறது, ஏதோ ஒரு துணை கிடைக்க போகுதுன்னு அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். அதனாலதான் இப்ப அந்த கிரக அமைப்புகள்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்முடைய வழக்கப்படி 5 தலைப்புகளில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இந்த கிரகச்சாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு 4 செக்மெண்டாக ரொம்ப ஈஸியா நான் புரிய வச்சுடுறேன். அவ்வளவுதான். முதல் செக்மெண்ட் ஜனவரி பிப்ரவரி, இரண்டாவது செக்மெண்ட் வந்து மார்ச்ல இருந்து மே வரைக்கும், மூன்றாவது செக்மெண்ட் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும், நான்காவது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த செக்மெண்ட்ல தான் 5 தலைப்புகள். என்னது? நான் எப்படி இருப்பேன், என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், என்னுடைய பிம்பம் சமுதாயத்தில், குடும்பத்தில், என்னிடத்தில், என்னுடைய நண்பர்களிடத்தில் எப்படி இருக்கும், என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும். இரண்டாவது என்னுடைய வேலை, என்னுடைய சொந்த வேலை அல்லது சொந்த தொழில், உள்ளூர், வெளியூர், வெளிநாடு, இதுகளில் எப்படி இருக்கும், என்னுடைய கான்டாக்ட் எப்படி இருக்கும், எந்த ஃபீல்டுல நான் வந்து நல்லபடியா வர முடியும். ஏன்னா சப்தபிஷால ராகு நிற்கிறார். எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரியே குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். அதன் பிறகு உறவுகள் எப்படி இருக்க போறது, ஏன்னா உறவுகள்ல தான் சிக்கல் நிறைய இருக்கிறது கும்பராசிக்காரர்கள். அதனால உறவுகள், அதாவது உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள். அதன் பிறகு கடைசியில படிப்பு. இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து படிப்பதற்கு எல்லா வித பிரச்சனைகளும் தீரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் 5 தலைப்பு. இப்போ அந்த செக்மெண்ட்டை வைத்துக்கொண்டு தலைப்புகளை பார்ப்போம். முதல்ல நான் எப்படி இருப்பேன், கும்பராசியில் பிறந்த நான், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நான், சதவிஷா நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்த நான், புரட்டாதியில் பிறந்த நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ராகுனுடைய சனியினுடைய 2ஆம் இடம், ராகுனுடைய லக்னம், இதன் காரணமாக ஆரம்பத்தில் சிறிது தன்னம்பிக்கை இழந்த அல்லது தன்னம்பிக்கை குறைந்த ஒரு நபராக தென்படுவீர்கள் முதல்ல 2 மாசம், முதல் செக்மெண்ட் ஜனவரி பிப்ரவரி. ஆனால் குருவனுடைய வக்கரத்தன்மை நீங்கும். இதுல இன்னொரு விசேஷமா இருக்கு. குருவும் புதனும் வந்து 5க்குண்டானவனும் 11க்குண்டானவனும் பரிவர்த்தனை யோகம். அதனால நிறைய விஷயங்களை நீங்கள் தீர்க்க போகிறீர்கள், பிரச்சனைகளை நீங்களாக தீர்க்க போகிறீர்கள் உங்களுடைய புத்தி தீட்சண்யமாகி. இந்த வருஷம் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு. வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் வந்து அற்புதமான ஜாதகம். அதனால 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது உங்களுடைய தாய்வழி சொந்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க, சனியினுடைய பார்வை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அப்போ லெஸ் கான்ஃபிடென்ட்டோட நம்ம ஒரு 2 மாசம் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். 2வது செக்மெண்ட்ல எல்லாம் கான்ஃபிடென்ட் வந்து ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய முயற்சிகள், வெற்றி அடைதல், இந்த மாதிரி எல்லா விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். கொஞ்சம் என்னமோ கிணத்துக்குள்ள அல்லது குழி தோண்டி புதைச்சி நான் போய் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவீர்கள். அதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டினுடைய முதல் வெற்றி. முதல்ல நம்ம வந்து மேல வந்து உலகத்தை பார்க்கணும்னு நம்ம ஆரம்பிப்போம். இது ஒரு முதல் வெற்றியாக இருக்கிறது. அதன் பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய டைம் பிகின்ஸ். இந்த வருஷத்தினுடைய ஒரு பீக் அப்பதான். நீங்க அப்ப இருந்துதான் நீங்க வந்து ஃபுல் ஸ்விங்கா அகெயின் 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா தமாஷ் இல்லை இது. இட்ஸ் வெரி சீரியஸ். யூ வில் பி ஏபிள் டு சி, அதாவது நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து மீண்டும் திரும்ப அடைஞ்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னா அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் வரப்போகிறது. 3வது செக்மெண்ட்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவனுடைய அனுகிரகத்துல எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சி. இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டும் பார்த்து அப்படியே பழகி போன நான் வந்து ஒரு ராசி இல்லாத ஆளோ அப்படி இப்படின்லாம் இருந்தல்ல, இல்லை, எனக்கும் பாக்கியம் இருக்கிறது, நானும் அதிர்ஷ்டக்காரகன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். ஆக கான்ஃபிடென்ட் வந்து ஸ்லோவா டெவலப் ஆகுறது நமக்கே தெரியும். சரி, ராகு வந்து லக்னத்துல வந்து கேத்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு சந்தேக புத்திங்கிறது இந்த வருஷம் முழுசும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த சந்தேக புத்தியில நம்ம வெளியே காமிச்சிடக்கூடாது. அதை நம்ம என்ன கான்டாக்ட் பண்ணாலும், என்ன உறவுகளையே நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். நம்மையே நம்ம சந்தேகப்படுவோம். அப்புறம் என்ன தப்பு? அதை வெளியில காமிச்சிக்க கூடாது.
அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதனால பர்சனாலிட்டி வைஸ் வந்து உங்களுடைய பிம்பம் வெளியில இந்த முறை வந்து, அதாவது முதல்ல நம்ம கிட்ட இருந்து நம்ம வெளியில வந்துடும். அதன் பிறகு வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களும் புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா, அதாவது வந்து ஆள் மாறிவிட்டார், அதாவது ஒரு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியும். உங்க நண்பர்களுக்கு நடுவுல நண்பர்களுடைய ஏளன பேச்சுக்கும் அல்லது நண்பர்களால் ஒதுக்க வைக்கப்பட்டவர்களும் நண்பர்களால் மீண்டும் வரிக்கப்படுவார்கள், அதாவது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அல்லனா நண்பர்கள் வந்து அவர்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதெல்லாம் பிரச்சனையா சுவாமிகளேனாக்கா இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஒய்ஃப் அல்லது கணவனுடைய கமெண்ட்ஸே ரொம்ப பாதிக்கக்கூடாது. அதுல வந்து வெளியில வந்து உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுவும் வந்து மார்ச்சுக்கு பிறகு, மார்ச் 11க்கு பிறகு அதனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அது நம்ம யாருக்காக வாழ்கின்றோம் அப்படிங்கிறது வந்து முதல்ல நமக்காக அப்படிங்கிறத விட நம்ம குடும்பத்துக்காக நம்ம சொல்லுவோம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதுல நிறைய பிரச்சனை இருந்தது. தன்னுடைய சுய மதிப்பீட்டிலேயே ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அது மாறப்போகிறது. பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் கும்பராசி நண்பர்களுக்கு. பிறகு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ராகு தலையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே நம்ம சில விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்ன அப்படின்னா கண்டேஜியஸ், you will be vulnerable to get into the contagious disease. அதாவது இந்த தொற்று நோய்க்கு வந்து ஆளாகக்கூடாது. ஏன்னா சமைச்சு பயமுறுத்துகிறீர்கள் அப்படின்னா அதுதான் ராகு. நமக்கு சீக்கிரமா பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிரும். ஓ, சளி பிடிக்கிறத சொல்றீங்களா? இல்லை, இந்த வைரஸ், கிருமிகள், இதெல்லாம் அது ராகு. அதுதான் அந்த தொற்று நோய் ஈஸியா வந்து நம்ம அணுகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நம்ம வீக்கா இருப்போம். இல்லைன்னா அது வந்து எங்க போனாலும் என்னத்தையாவது நம்ம வந்து கிராப் பண்ணிட்டு வந்துடும். அதனால கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம். முக்கியமா நான் சொல்றது வந்து இது ரொம்ப சீரியஸுங்க. நம்ம வந்து கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. முதல்ல கும்பராசிக்காரர்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ஹைஜீனிக்கா ஓரளவுக்கு நீட்டான ஒரு பதார்த்தங்களை சாப்பிட்டு அமைதியா இருக்கும். மேக்சிமம் வீட்டுல மட்டும்தான் சாப்பிடணும். உடல் ஆரோக்கியத்தை வந்து முதல்ல இந்த கண்டேஜியஸ் டிசீஸ், அதாவது தொற்று வியாதிகள் சொன்னா என்னமோ விசித்திரமா இருக்கு. அது ஈஸியாக பரவக்கூடிய வியாதிகள், அவ்வளவுதான். நச்சுன்னு என்னத்தையா இருக்கும். பிறகு நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் சிம்மத்துல வந்து கேத்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கேத்து வந்து பூர்வ பால்குன் முதல்ல வந்து இதுல உட்கார்ந்து இருக்கிறார், சுக்கரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால என்ன ஆகும், ஒரு பார்ட்டி, ஒரு கல்யாணம், திருமணம், இந்த மாதிரி எல்லாம் போகும்போது நல்லா சாப்பிடுவோம். நமக்கே தெரியாம இனிப்போ பதார்த்தங்களோ ஏதோ சாப்பிடுவோம். இதுல கொஞ்சம் வந்து 45 வயசுக்கு மேல இருப்பவர்கள், இப்போ அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தார்கள் அப்படின்னாக்கா அவர்களுக்கு வந்து முதல்ல செவ்வாயினுடைய மகாதசை, பிறகு ராகுனுடைய மகாதசை, குருவனுடைய மகாதசை வரும்போதெல்லாம் அவர்கள் 40க்கு கிட்டத்தட்ட வந்து நெருங்கி வந்திருப்பார்கள். இந்த குரு பிறந்து சனி போவதில்லை. அந்த குரு மகாதசையில் இருப்பவர்களுக்கே கொஞ்சம் பிரச்சனை தான். உணவு விஷயத்துல பிரச்சனை. குரு நல்லவர் தான், ஆனா உணவு விஷயத்துல கண்டதை சாப்பிடுவோம், வயிறை வந்து கெடுத்து விடுவோம். ஏனென்றால் குரு இந்த ஜாதகத்துக்கு வந்து 2க்கு உண்டானவன். ஆனால் சனி இருக்கிறார். சனியினுடைய ஒரு கெட்டத்தன்மை என்ன அப்படின்னா, நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நம்மளால் இயலாத மாதிரி செஞ்சிருவார். நம்மளே கட்டுப்படுத்திக்க மாட்டோம். பரவாயில்ல, கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் லாபம் வந்திருக்கு, அதனால என்ன, ஒரு 2 லட்டு சேர்த்து சாப்பிடலாம். நான் லட்டுன்னு நல்ல விதமா சொல்றேன். இல்லைன்னா வேற மாதிரிமாவும் கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம், இல்லை சேர்த்து ஊதலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து விடணும். வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா கண்கள், பற்கள், இந்த மாதிரி விஷயத்துல பார்க்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க சனிக்கிழமைகளை போய் கண் வியாதிக்கு மருத்துவம் பார்க்கிறதோ அல்லது பல் டென்டிஸ்ட் கிட்ட, ஆப்தர்மாலஜிஸ்ட் கிட்ட போனாலும் சரி, டென்டிஸ்ட் கிட்ட போனாலும் சரி, சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணுங்க. பிறகு உங்களுடைய தோல் வியாதிகள், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ரேஷஸோ அல்லது கொப்புளமோ, முக்கியமாக சொரியாசிஸ், இந்த மாதிரியான ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க வந்து சனிக்கிழமை அவாய்ட் பண்ணணும். அதே போல செவ்வாய்க்கிழமையும் அவாய்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது, ஜாக்கிரதையாக. பிறகு வந்து ஹார்மோன்ஸ், இதுவும் ராகுனுடைய அமைப்பு. ஹார்மோன்ஸ் அதாவது அன்னோன் என்னமோ தெரியல, என்னமோ தெரியல, ஹார்மோன்ஸ். தைராய்டை பாருங்க. அது பெண்களாக இருந்தால் தைராய்டை பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா சனி 2ஆம் இடத்துல, 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாய் மற்றும் த்ரோட்டையும் குறிக்கிறது. அது இந்த வாயிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் வந்து இந்த 2 வீடும், 2ஆம் வீடும் 3ஆம் வீடும் குறிக்கும் இல்லையா. அதனால தைராய்டோ அல்லது வேற ஏதாவது ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு சொல்றேன். வரலாம் அப்படின்னா நீங்க என்ன சுவாமிகளை சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா,
வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தசை வந்து ராகுவாகவோ அல்லது கேத்துவாகவோ இருந்தால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹார்மோன் விஷயத்துல சுவாமிஜி கார்டியாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, கார்டியோ இதெல்லாம், அதாவது ஹார்ட் விஷயங்கள் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹார்ட் விஷயங்கள் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய வியாதிகளிலிருந்து நம்ம குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. நியூரோ பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவோம். கர்ப்பவதி ஸ்திரீகள் வந்து அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகி விடுவார்கள். அந்த மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன 7-8 சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா பாக்கி விஷயம் எத்தனையோ வியாதிகள்ல இருந்து நம்ம வெளியில வருவோம். ஆயுள் நெடுகிறது என்றால் சனி வந்து ஒரு நல்ல சனியாக மாறி இப்ப வந்து அவர் இங்க பார்க்க போகிறார். உங்களுடைய 8ஆம் இடத்துல ஆயுள் விருத்தியாகிறது முதல்ல இருக்கணுமே. ஆமா, அப்படிங்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கும்போது என்னத்தை போய் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும்போது நம்ம இருக்கணுமே அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆயுள் கூடுகிறது. ஆக இப்ப தன்னை பற்றி நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கை துணையோட அந்த பழைய கசப்புகளையும் மறந்து விடுங்கள், அவ்வளவுதான். அது வந்து நான் உறவுகளில் சொல்லுவேன், இருந்தாலும் அது மறந்து விடுங்கள். உங்களுக்கு இன்னொன்று கொஞ்சம் ரிலாக்ஸாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் மிகுந்த ஒரு லைஃபாக இருந்தது. எல்லாருக்கும் அப்படி இருந்ததா அப்படின்னாக்கா குரு மகாதசை நடந்தவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் சில பேர் வந்து சனி தசை நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய பணத்துல அடி. ராகு தசையெல்லாம் எங்கேயோ தூக்கி போட்டார். ராகு எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போயாச்சு. இல்லைன்னா எங்கேயுமே புகழனா நான் சொன்ன மாதிரி குழி தோண்டி நம்மளே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி கிணறு மாதிரி குகை மாதிரி பண்ணி ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததுன்னாக்கா இருந்தது. எனக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இல்லையே, நான் சமாளிச்சுட்டேன்னாக்கா சமாளிக்கணும், சந்தோஷமா சமாளிக்கணும். இன்னும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது தான் வரப்பிரசாதம். ஆனா அது வந்து எதிர்காலத்துல நம்ம அப்படியே அதை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சரி, அடுத்த தலைப்புக்கு வந்துடுறேன். தொழில். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கேட்டகரிஸா பிரிக்க வேண்டாம். 2 கேட்டகரிஸ். சொந்த தொழில், வேலை. முதல்ல வந்து வேலையை சொல்லிடுறேன்னா, வேலையில இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இனிமேல் நீங்கும். உங்களுடைய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். மார்ச் 11க்கு பிறகு உங்களுடைய வேலையில் சொந்த வேலையில இருந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது தூக்கிடுவாங்களா, நம்மளை கிக் ஆஃப் பண்ணிடுவாங்களா, வெளியில உதைச்சு தள்ளிடுவாங்களா, எல்லாமே நீங்கும். ஏனென்றால் ராகு பாசிட்டிவான ராகுவாக மாறி விடுகிறார். சரி, வேலை போயிடுச்சு எனக்கு ஆல்ரெடி அப்படின்னா குயிக்கா வேலை கிடைச்சிடும். இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு 20 நாள்ல உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு வந்துடும். சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போன உடனே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுதான் சனி வந்து நல்லவராக மாறிடுறாரு அந்த இடத்துல. அது என்ன அப்படின்னாக்கா, சனி வந்து பூர்வபாத்ரபல் தான் இருக்காரு. இப்போ அவர் வந்து தன்னுடைய, அதாவது இதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கணும், கிரக அமைப்புகள் இருந்தாலும் வந்து போர் அடிக்குமே, நான் நிறைய குறைக்கிறேன். குருவும் புனர்வசு நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார், ரைட்டா? அப்போ சனியும் குருவும் வந்து நட்சத்திரத்தின் வயசு ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடும். அதனால வேலை இல்லை அப்படிங்கிற நிலை இல்லை இந்த 26ஆம் ஆண்டில். அது வரைக்கும் இந்த ஒர்க்குக்கு போகின்றவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் திருப்தியா ரிலாக்ஸ்டா இருங்க. வேலையே போயிடுச்சுன்னாலும் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடியறதுக்குள்ள வேலை கிடைக்கும். அதாவது பிப்ரவரி முடியறதுக்குள்ள வேலை கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் குரு வக்ர நிவர்த்தி ஆனவங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆமா, அந்த வேலையும் கிடைச்சி அது ஒரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த வேலையில வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விடுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு பாசிட்டிவான விஷயம். ஆனா தன்னுடைய நெகட்டிவ், தன்னுடைய நமக்கு உள்ளேயே வந்து எனக்கு எதுவுமே சரி வராது, நான் ஏன் இப்படி இருப்பேன், நான் எனக்கு எப்பயுமே இப்படி, அந்த மென்டாலிட்டியை விட்டுடுங்க. அதெல்லாம் சனி தலையில உட்கார்ந்து இருந்த காலத்துல வந்து உண்டாக்கப்பட்டது. அதுல இருந்து வெளியில வரணும். சுயமாக அந்த கூடு கட்டிட்டு இருக்கிறதுல இருந்து நம்ம வெளியில வர வேண்டும். பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை ஜூன் மாதத்துக்கு பிறகு ட்ரை பண்ணுங்க. நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் வெளியூருக்கு போகணும், ஜூன் மாதம் ட்ரை பண்ணுங்க. ப்ரமோஷன்ஸுக்கு ஜூன் மாதம் ட்ரை பண்ணுங்க. எல்லா விதமான வளர்ச்சிக்கும் ஜாப்ல இருப்பவர்கள் வேலையே மாற்றணும் சார், இந்த வேலைக்கு நான் பேப்பர் போடணும் சார், எனக்கு வேலை மாறணும் அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மே எண்டில் பேப்பர் போடுங்க. ஜூன்ல புது வேலைக்கு போங்கள், புது நாடுகளுக்கு போங்கள். இதுல நீங்க ஜாப்ல வெளிநாட்டுல தான் இருக்கிறார்கள் இல்லையா, நிறைய பிரச்சனைகள், குளறுபடிகள், அந்த குளறுபடிகள் அத்தனையுமே நீங்கும். ஜாப்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் அத்தனையும் நீங்கும். இதுக்கு மேல என்ன சார் வேணும்?
இருக்கக்கூடிய வேலை வந்து ஒழுங்கா அமைஞ்சிடுச்சுன்னாவே நமக்கு எல்லா பிரச்சனையும் மோஸ்ட்லி ஒரு 60% பிரச்சனை அதுலயே சார்ட் அவுட் ஆகும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் வந்து சொல்லதான் போறேன். அது வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, குடும்பத்தினுடைய ரிலேஷன்ஷிப்லயும் சரி, அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கடந்த வருஷங்களை போல இல்லை. அதனால வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறைகின்றது. புதிய வேலைகள் உண்டு, வாய்ப்பு உண்டு, மாற்றணும்னாலும் மாத்திடலாம். சரி, எந்தெந்த ஃபீல்டுல இருப்பவர்களுக்கு வேலைகள்ல அப்படின்னாக்கா, முதல்ல வந்து டேட்டாஸ் ஓரியன்ட், மீடியா ஓரியன்ட், இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட், டெக்னாலஜி ஓரியன்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெரி 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 பாசிட்டிவ். லாஜிஸ்டிக், இந்த பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் எல்லாம் வைத்து நடத்துபவர்களுக்கு இன்னும் பெரிய லாபம் உண்டு. ஹோட்டல்ஸ், லாட்ஜ், போர்டிங் லாட்ஜிங் அப்படின்னு சொல்லி, அல்லது ஒரு சின்ன ஒரு தன்னுடைய வீட்டையே வந்து ஒரு தங்கும் இடமாக விடுதி மாதிரி இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் உண்டு, நல்ல ஒரு ப்ராக்ரஸ் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். கம்ப்யூட்டர்ல, அதாவது ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வந்து எடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எல்லாமே பக்காவாக இருக்கப்படுகிறது. இன்க்ளூடிங் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங்ல இருப்பவர்களுக்கும் இது எத்தனையுமே, அதாவது ஆன்லைன் ட்ரேடிங்னாக்கா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் இதுல எனக்கு ஒரு ஹையர் சேலரிக்கு போகணும் அப்படிங்கிறது. அதே போல ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுகின்றவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த வருஷம் வந்து கும்பராசிக்காரர்கள், அதாவது பல்கலை வல்லுநர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக மாறப்போகிறார்கள். அட் அ டைம்ல 2-3 விஷயங்களையும் பார்த்து நம்ம வந்து அதை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்க போகிறது. பன்முகத்தன்மை அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். அதாவது பல கலை வல்லுநர்னா கூட ஒரு கலைன்னு போயிடும். இது பன்முகத்தன்மை, அதாவது அட் அ டைம்ல பல இடத்துல வந்து வேலை செய்யும். இதுதான் நம்முடைய கனவு. இந்த கனவுகள் நினைவாகக்கூடிய வருஷம் இந்த வருஷம் கும்பராசி அன்பர்கள். 2026 என்பது உங்களுடைய கனவுகள் அத்தனையுமே, அதாவது கடந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து எவைகள் எல்லாம் கனவு அப்படியே கனவாகவே போய்விடும் அப்படின்னு நினைச்ச அந்த கனவுகள்ல மீண்டும் நனவாகக்கூடிய காலங்கள் வரக்கூடிய ஜூன் மாதத்துல இருந்து இந்த வருஷம் 2026 வருஷம் வரப்போகிறது. சரி, இது வந்து வேலை நிமித்தமாக. வேலையில இன்னொரு சமாச்சாரமும் இருக்கிறது. அபிஷியலா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் தான் சாலிடான வருஷம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கரியர் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த வருஷம்தான். அதனால உங்களுடைய அரசாங்க வேலையில் வந்து கிடைக்க வேண்டும் என்பவர்கள் நீங்க பதிவு பண்ணதெல்லாம் ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணீங்கன்னா போறோம். இந்த முதல் செக்மெண்ட் முடியும் போதே நீங்க புஷ் பண்ணுங்க. குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் மார்ச் 11ஆம் தேதி. அப்போதிலிருந்தே முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அடைவீர்கள். சரி, இப்போ வந்து இந்த அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ இருந்து கொஞ்சம் சிக்கலாகி போனவர்கள் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பேர்லாம் வந்து ஒர்க்ல மெமோ கொடுத்து சஸ்பென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது இல்லையா. அதாவது எங்கேயோ நான் சொன்ன மாதிரி கண்காணாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கிருந்து எப்படா திரும்பி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. துர்கையை வழிபாடுங்கள். ஓம் தும் துர்காயே நம, அல்லது ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப 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 இதா இருக்கும். ஏன்னா நிறைய எதிரிகளால் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதையெல்லாம் மாற்றி உங்களால வந்து உங்களுடைய ஜாப்ல நிலை நிற்க முடியும். அதை நீங்க வேலையை விட்டுதான் போகணும்னு இல்லை, வேலையில வந்து இருக்கும்போதே வந்து உங்களை பொம்மையாக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கும்பராசிக்காரர்கள் அவஸ்தை. அதுவும் இந்த சதபிஷா நட்சத்திரக்காரர்கள்லாம் வேலையே இல்லை சுவாமிகளை, ப்ராஜெக்டே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, அதாவது ஒருவரை வந்து வேலை கொடுத்து அவரை டார்ச்சர் பண்ணலாம், வேலை கொடுக்காமையே டார்ச்சர் பண்ணலாம், அப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் இருக்கிறது. ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதுல இருந்தும் வெளியில் வருவீர்கள். அதுவும் வந்து கவர்மெண்ட்ல தான் இது நிறைய நடந்தது, அரசியல்ல நிறைய நடந்தது. அது மாறப்போகிறது. சரி, இப்ப தொழிலுக்கு வந்துருவோம். தொழில் வந்து நம்ம ஓனர்ஸ், அது சின்ன தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் ஒரு திருப்தியாக இருந்தே வருஷங்கள் பல ஆயிடுச்சு. ராகு 2ஆம் இடத்துல எப்ப வர ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சு. கடந்த 2 வருஷம் வச்சுக்கோங்களேன். சனி வேற அங்க 7.5 சனியாக ஜென்ம சனியாக இருந்தப்ப அப்ப இருந்து ஆரம்பிச்ச அந்த ஒரு தாக்கம் வந்து தொழில அப்படியே முடங்கி அப்படியே தத்தளிச்சு அப்படியே தடுமாறி அப்படியே அந்த மூழ்கிரம் வந்து அப்படியே கடைசியில அப்படியே வந்து முங்கி எழுந்து தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு வந்து அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அந்த நிலை இப்பொழுது மாறும். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி. முக்கியமாக இந்த ராகுனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள், சனியினுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய காரகத்துவம் தொழில்கள் என்னன்னாக்கா தொலை தொடர்பு, தகவல் தொடர்புகள், பிறகு ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள், அது என்ன ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி,
பிறகு ஆர்டிபிஷியல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மாற்று எக்யூப்மெண்ட்ஸ். ஈவன் ஒருத்தருக்கு அதாவது செயற்கை கால் பொருத்துகிறார்கள், கைகள் பொருத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆர்டிபிஷியலும், இன்னும் கூட சொல்ல போனா இந்த மோட்டார் விஷயத்துல ஒருத்தர் பெரிய ஒரு வயசான ஒரு நண்பர், அவர் என்ன சொல்ற, சனி மற்றும் செவ்வாய் மற்றும் இந்த ராகுனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மிக்சி, வீட்டுல இருக்கக்கூடிய மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எல்லாமே உடல் உழைப்புகளை எது ஈஸியாக்குகிறதோ அது அத்தனையுமே இந்த 3 கிரகங்களுக்கும் அமையும். இது அத்தனை இந்த பிசினஸ் பண்ணுபவர்களுக்கும் வளர்ச்சி உண்டு. அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக், நீங்க பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், கல்குவாரி எடுத்துக்கலாம், ஆயில், கேஸ் எடுத்துக்கலாம். பிறகு இது சனியும் ராகுவும் சொன்னா எல்லாமே அரபு நாடுகளை குறிக்கிறது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அவஸ்தப்பட்டதெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல கும்பராசியில பூரட்டாதியில் இருப்பவர்கள் யூகே போன்ற நாடுகளில் ஒரு மாதிரியான ஒரு அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சிடும். ரியல் எஸ்டேட் பண்ணுகின்றவர்களுக்கு இருந்த சோதனை எல்லாம் நீங்குகிறது. கல்வி ஸ்தாபனங்களை வைத்திருந்தவர்கள், கல்வி ஸ்தாபனம் நஷ்டத்துக்கு போயிட்டு இருந்த கல்வி ஸ்தாபனங்கள்லாம் ஒரு லாபத்துக்கு வந்துடும். நூல் மில்கள், குடோன் வைத்து நடத்துபவர்கள், ஏன் இந்த பிராய்லர் கோழி கறி இந்த மாதிரியான இந்த சமாச்சாரங்கள்லாம் வைத்து நடத்தினவர்கள், மீன் குளம் வைத்து மீன் அந்த வியாபாரம் செய்வர், இவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் ஒரு லாபகரமான வருஷம். மேலும் ஃபைனான்ஸ் செய்வது, பண நிமித்தமாக பேங்க்ல இருக்கிறது, ஃபைனான்ஸ் செய்யறது, பிறகு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் கம்பெனிஸ்ல இருக்கிறது, அந்த ஷேர் ஹோல்டராக இருக்கிறது, இது அத்தனையுமே பிளஸ் பாயிண்ட் உண்டு. எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்த தொழில நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா, திடீரென்று பணம் நமக்கு மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், கிரிப்டோ ஆகட்டும், அல்லது ஷேர் மார்க்கெட் ஆகும். சுவாமிஜி ஷேர் மார்க்கெட்டை நல்லா வரும்னு சொன்னேன் அப்படின்னாக்கா, அதுதான் நான் சொல்ல வரேன். ஷேர் மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் ரொம்ப பொறுமையா இருக்கணும். இருந்தாலும் அது சர்க்கிள்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த விஷயங்கள்ல பணம் எனக்கு 6 மாசத்துல அப்படியே டபுள் ஆயிடும், ட்ரிபிள் ஆயிடும், ஒரு வருஷத்துல 10 மடங்கு ஆயிடும். அந்த பேராசைகள், அதாவது பேராசைன்னு சொல்லக்கூடாது, அந்த ஆசை காட்டக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம். அப்புறம் நியூ பார்ட்னர்ஷிப் வேண்டாம். நோ 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 நியூ பார்ட்னர்ஷிப் இப்போ வேண்டவே வேண்டாம். ஏன் சுவாமிஜி, ஒரு வருஷம் எப்படி தனியாவே இது பண்றது? பார்ட்னர்ஷிப்பை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா ஜூன் மாதத்திற்கு பிறகு ட்ரை பண்ணலாம் நியூ பார்ட்னர்ஷிப். ஏன்னா பார்ட்னர்ஷிப்புக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உண்டு. அது இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறார். அதனால பார்ட்னர்ஷிப் புதிதாக வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்றது. ஏன்னா ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் இருக்குன்னாக்கா அது எப்படியோ தட்டு மாதிரி அது கொண்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேணா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிறகு அரசு வேலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பா நம்ம என்ன பார்க்குறோம், ஐஏஎஸ் பார்க்குறோம், ஐபிஎஸ் பார்க்குறோம், ஐஎஃப்எஸ் பார்க்குறோம், குரூப் ஏ அப்படின்னு எழுதிட்டு எல்லாம் கெசட்டட் ஆஃபீஸரா பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே இது ஒத்து வருமா அப்படின்னா, இதற்கு அத்தனைக்கும் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு பலன். அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு, இல்லைன்னா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்னு கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய, ஒரு இடத்தில் நிலையாக நிற்காத ஒரு அமைப்பு தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது உண்மையே. கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறது, தனக்கு மேல இருக்கிறவங்களுடைய ஒரு பாதிப்பு அது இருக்கிறது. அதனால நம்ம கொஞ்சம் பேச்சை ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள் அதாவது எண்ணங்கள் ரொம்ப சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டடா வந்துடும். அதுலயும் கூட குருவனுடைய பார்வை இருந்தாலும் கூட அது இந்த அரசு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதனால நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். பிறகு இந்த ஆயுள் காப்பீட்டுல வேலை செய்பவர்கள் நல்ல ஒரு வருமானம் உண்டு. பிறகு இந்த டீச்சிங் தொழிலில் இருப்பவர்களுக்கு அந்த டீச்சிங் தொழிலை நீங்க மார்க்கெட்டைஸ் பண்ணுங்க. இந்த யூடியூப், தனக்குன்னு ஒரு சேனல் வைக்கிறது, தனக்குன்னு ஒரு வெப்சைட் வைக்கிறது, தனக்குன்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்றது, இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை நிலைநாட்டுங்கள். இந்த வருஷம் கும்பராசி அன்பர்கள் நீங்க அவிட்டத்திலேயோ அல்லது சதயத்திலேயோ அல்லது புரட்டாதிலேயோ எதுல பிறந்திருந்தாலும் நீங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சுய ஐடென்டிட்டியை நிலைநாட்டுவீர்கள். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கடைசிக்குள்ள உங்களுடைய அந்த ஒரு பெயராகட்டும், உங்களுடைய சுய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம், அந்த அடையாளமானது உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி தெரிய ஆரம்பிக்கும். இதுல லைஃப் மாறுகிறது. 2 ஜூன் 2026 இருந்து 7.5 சனியில் மிகவும் அவஸ்தைப்பட்ட கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவாக நல்ல ஏறுமுகமாக மாறப்போகிறது.
பிறகு வந்து நிறைய பெண்களும் கூட ஆன்லைன் ஜாப் தேடலாம். வீட்டுல வந்து நம்ம கொஞ்சம் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த வருஷம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே பண்ணக்கூடாது. ஏன்னா சனியோ ராகுவோ அதுக்கு ஒத்து போகவே மாட்டார்கள். குரு பார்த்த சனியாக இருந்தாலும் சரி, அந்த 4 செக்மெண்ட்ல எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அப்புறம் கடைசி செக்மெண்ட்டை பத்தி ஒன்று சொல்லணும். அப்புறம் டிசம்பர் மாசம் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். ராகு வந்து 12க்கு போடுவார், கேது 6க்கு போடுவார். டிசம்பர் மாசம் எங்கேயும் டிரான்ஸ்பர் வாங்காதீர்கள். நீங்க அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், அல்லது வந்து உங்க தனியார்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், நோ டிரான்ஸ்பர். டிசம்பர் மாசம் சைலண்டா இருங்க. அது வந்து ராகு நல்ல இடத்துக்கு போனாலும் 12ஆம் இடத்துல ராகு வேற மாதிரி ஃபேஸ் மாறிடும் அவருக்கு. அது வந்து வரக்கூடிய ராகு பயிற்சியில் நம்ம சொன்னாலுமே இப்ப என்ன ஆயிடும்னு கேட்டா, அப்படியே நம்ம என்ன ஆயிடும், நம்ம திசை திரும்பிடுவோம். நமக்கு எதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையினுடைய லட்சியம்னு கருதுனமோ நம்மளே மாறிடும். அதெல்லாம் பெருசா தெரியாது, குழப்பிடும். அந்த ஒரு 12ஆம் இடத்துக்கு போன உடனே ஏனென்றால் அது 12ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதுல அது கடந்த ஜென்மத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. அதுல நம்முடைய அந்த அந்த கர்ம பலனுடைய அந்த ஒரு பரிசீலனை இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து வரக்கூடிய ராகு பயிற்சி நம்ம சொல்லுவோம். ஆக தொழில்ல எல்லாமே மோரார்லஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அது வந்து இன்னும் வந்து சொல்லணும்னாக்கா உங்களுடைய ஜாதகம் தான் எனக்கு வேணும். அதுலதான் தசாபுக்தி மேற்கொண்டு சொல்ல முடியும். சரி, அடுத்தது உறவுகள். ரொம்ப சிம்பிள். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஜாக்கிரதையா இருங்க. அம்மாவனுடைய உறவு நல்ல மேம்படும், அப்பாவனுடைய உறவும் நல்ல சீர்மைப்படும். நண்பர்கள் உறவு அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் நீங்க புதிதாக வரக்கூடியவர்கள் கூட பிசினஸ் நண்பர்கள் அப்படின்னு மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. அதுதான் அந்த உறவு ஓகே தான். பிறகு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்திலுமே ஜெயிச்சிரும். இந்த ராகு வந்து வெற்றிக்குண்டான ராகுவாக இருக்கிறார். அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுப்பார். எல்லா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கிலையும் ஜெயித்து விடுவீர்கள். உங்களை நீங்கள் நிலைநாட்டுவீர்கள். போட்டியில் அனைத்து போட்டிகளிலும் ஜெயிப்பீர்கள். இந்த தொழில இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் போய் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பு வாய்ப்புகள் உண்டு. டாக்டர்ஸ் நான் சொல்ல வந்தேன் இல்லையா, சர்ஜனுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. சர்ஜனுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்புறம் இந்த அனஸ்தீசியா கொடுக்கிறார்கள் இல்லையா, மயக்கம் வந்து கொடுக்கக்கூடியவர்கள், அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் உண்டு. அப்புறம் ராகுனுடைய அமைப்பினால இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து நல்ல வாழ்க்கையிலேயே இல்லாத முயற்சி, அதாவது ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதெல்லாம் உண்டு. பிறகு படைப்பாளிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இந்த வருஷம் வந்து உங்களை, அது வந்து நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது துறையாக இருக்கட்டும், படைப்பாளிகளாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உண்டு. கைவினை பொருட்களை வியாபாரம் பண்றவர்களுக்கும் இந்த ராகு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்களுக்கு இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே சந்தித்தோம், ஆனால் இனிமேல் லாபத்தை சந்திக்க போகிறோம். சரி, நான் மறுபடியும் இங்க வரேன், ரிலேட்டிவ்ஸுக்கு வரேன். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே மெயின்டைன் பண்ணணும். அது ஜூன் 2க்கு பிறகு குரு 6ஆம் இடத்துக்கு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும் போதே ஓரளவுக்கு சரியாகும். அது வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் பண விஷயத்திலேயோ அல்லது கொஞ்சம் மாமனார் வீடு, தன்னுடைய அப்பா அம்மா, மாமனார் மாமியார், இந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திருமணம் ஏற்படும். திருமணம் வந்து எப்போ அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே திருமணம், அதாவது முதல்ல 5 மாதங்கள் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து உள்ளூர் திருமணமாக அமையும். வெளிநாடுகள் இந்த மாதிரி வர்றது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அமையக்கூடிய திருமணங்கள் வந்து வெளிநாடுகளில் தொடர்பு கொண்ட, திருமணத்துக்கு பிறகு வெளிநாடுகள் போகக்கூடிய, வெளியூர் வெளி மாநிலங்கள் போகக்கூடிய அந்த மாதிரியான திருமணங்கள் அமையும். எனக்கு ரொம்ப நாளா திருமணமே ஆகவில்லை அப்படிங்கிறவர்களுக்கு பௌர்ணமி அன்று ஒரு அம்பாள் கோயில்ல போயிட்டு குங்குமம் வாங்கி கொடுக்க குயிக்காக திருமணம் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த திருமணம் எல்லாம், தடைப்பட்ட திருமணம் எல்லாம் வந்து நல்லபடியாக நடந்துடும். குழந்தை வரம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக முதல்ல இருந்தே இருக்கு. குழந்தைய வரத்துக்கு கொஞ்சம் இந்த ராகுனுடைய அமைப்பினால டிலே ஆனது வாஸ்தவம் தான்.
முதல் செக்மெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இது வந்து, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடியவர்கள், வருஷங்கள் பல 10-15 வருஷங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நட்பு உண்டு, அதாவது தன்னுடைய பாஷை பேசாமல் புதிய வெளிநாட்டுக்காரர்களுடன் நட்பு உண்டு. அது காதலாக பரிணமித்தாலும் கூட காதலுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லுவார். அதாவது என்னடான்னு ஒரு மாதிரி பார்க்காதீங்க. குரு தான் நல்லா இருக்காரு, சுக்கிரன் தான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா, ராகு சதபிஷாவில் இருக்கிறார், அதுக்கப்புறமும் அவர் போவது வந்து அவிட்டமி, அதனால அதுக்கு கொஞ்சம் கனெக்டட் இல்லை. அரேஞ்ச் மேரேஜ் இஸ் த பெஸ்ட் ஃபார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம். ஏனென்றால் நம்மளையே சொதப்பிடுவோம். அதான் ராகு, நமக்கே நம்மளை பத்தி தெரியாது. அது ராகுனுடைய அது ஒரு விசேஷம்னு சொல்லலாம், ராகுனுடைய வில்லத்தனமும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை பிடிக்குதுன்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பிடிக்குங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். அது கொஞ்சம் நெருங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோ இது நம்மளால முடியாதுன்னு தோணும், அங்க பிரச்சனையாகும். அதனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அப்படித்தான். ஆனா குடும்பம் அமைப்பது அப்படிங்கிறது சனி மற்றும் ராகுனுடைய அமைப்புனால கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஓகே. அதுவும் கூட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை விட்டுட்டு அடுத்தடுத்த செக்மெண்ட்ல வந்து நமக்கு நீட்டாக திருமண உறவுகள் ஏற்படுறதுல நோ ப்ராப்ளம். அப்புறம் பாஸோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தனக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ், அப்புறம் கொலீக்ஸ், அங்கதான் பிரச்சனை ஆகும். கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆல்ரெடி கமெண்ட்ஸ்னாலேயே நிறைய அவஸ்தை இருந்தது 7.5 சனியில. அந்த கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கவலையே படாதீங்க, அது உங்க உலகமே கிடையாது. உங்களை பத்தி தப்பா யாராவது பேசுகிறார்கள்னா அது அவர்களுடைய உலகம். அது நம்ம உலகம் கிடையவே கிடையாது. நம்ம உலகத்துல நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்முடைய அதாவது அறிவு, அன்பு, ஆற்றல், இதுதான் நம்முடைய உலகம். அவன் பேசுகின்றார்கள், யாராவது ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னாக்கா அது அவருடைய உலகம். அவர் அப்படியே கற்பனை பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில அதற்கு உண்டான பலன்களை அவர் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க நார்மலா எடுங்க. உறவுகள்ல ரொம்ப கிளியரா இருங்க. நான் நல்லது செய்யறேன்னா கெட்டது செய்யறேன், அவ்வளவுதான். நல்லதை பிடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி உறவுகள்ல நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீர்கள். பண விஷயத்துல எந்த உறவுகிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம், அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்கும். கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நீங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு தீர்த்து அதை முடித்து விடுங்கள். உறவுகளை ஜெயுங்கள். உங்களை ஜெயிப்பதன் மூலமாக நம்மளை எப்படி ஜெயிக்கிறது? எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மென்டாலிட்டியை மாற்றி, போதும் என்ற மனமே, என்கிட்ட இருக்கிறவருக்கு நான் வாழ்றேன், நான் சம்பாதிச்சுவேன் அப்படின்னு அந்த மாதிரி சம்பாதிச்சு நம்மளே டெவலப் ஆகும். அதுதான் கும்பராசி அன்பர்களுக்கு தேவை. சரி, அடுத்தது சொத்துக்கள் சேர்ப்பனா அப்படிங்கிறது. சொத்துக்கள்னாக்கா இந்த சனி சொத்து சேர்க்க விடுவாரா, ராகு விடுவாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் சொத்துக்கள் சேர்ப்பீர்கள். அதுலயும் வந்து உங்களுடைய மெயினா வந்து அசையா சொத்துக்கள், உங்களுக்குன்னு ஒரு வீடு, கடன் வந்து லோன் எடுத்தாவது உங்களுக்கு ஒரு வீடானது இந்த வருஷம் அமையும். மேலும் கூட நான் இன்னொன்னு சொல்லுவேன், ஆஃபீஸ், எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இல்லையே, அந்த ஆஃபீஸ் வாங்க முடியும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் நிறைய அசட்ஸ் வாங்க முடியும், அது ஐ எம் வெரி ஷியோர். அப்புறம் கம்பெனிஸை வாங்க முடியும். இந்த சதபிஷா நட்சத்திரக்காரர்கள் பெரிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கம்பெனியுமே விலையை வாங்க முடியும். அதுதான் குருவினுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு கேட்டகரி, அப்புறம் மிடில் கிளாஸ் கேட்டகரி, அப்புறம் வந்து கொஞ்சம் அதை விட பெட்டர்னாக்கா இப்படிலாம் இருந்தோம் இல்லையா, இந்த படிப்படியாக ஏறி வர்றது இந்த சதபிஷா ராகு இருக்கும்போது தான் நடக்கும். வெறுன்னு குப்பமேட்ல இருந்து கோபுரத்துக்கு ஏற்றி விடுறது ராகு. அந்த ராகு அப்படியாக இந்த வருஷம் உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். அதனால ஒரு கம்பெனியை வாங்க முடியக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட அந்த ஒரு ஆற்றலும் கம்பெனி மேனேஜ் பண்றவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த கம்பெனி டு கம்பெனி அதை வந்து அது ஒரு பெரிய அசட்ஸ். அது இன்னொருத்தருடைய அந்த உழைப்புகளை அப்படியே வாங்கி தனதாக்கி அதை கொண்டு போகக்கூடிய ஒரு அசட்ஸ் இருக்கு. உங்களுடைய படைப்புகள் எல்லாமே வந்து நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நல்ல ஒரு அதுவே ஒரு சொத்துக்கள் தான். நம்முடைய படைப்புகள் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது அது ஒரு சொத்துக்கள். பிறகு தங்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவேன். பேங்க் பேலன்ஸ் இருக்கும். தங்க நகைகளுக்கு சனி அவ்வளவு வந்து ஒத்து போக மாட்டார். தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு. அதனால ராகு வந்து ஒரு சீதனமாக வரக்கூடிய தங்கம், அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக வரக்கூடிய தங்கம், டேபிளுக்கு அடியில வரக்கூடிய தங்கம், இதெல்லாம் குறிக்கும். அதெல்லாம் உண்டு. அதுல ஒன்றும் குறைகளே கிடையாது. ராகுவும் சனி அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். அந்த மாதிரியான சொத்துகள் நிறையவே உண்டு. சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால கிரக அமைப்புகள்லாம் எப்படி நான் மாட்டிக்குப்பான்னு இருக்குதோ அப்படின்னாக்கா இல்லை, மாட்டிக்கொள்ளுவேன் அப்படிங்கிறது இல்லை. ஆனா அது என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனை. ஏனென்றால் ராகு அடுத்தது 12ஆம் இடத்துக்கு போவார் இல்லையா,
அங்கே ஏதாவது வேட்டு வச்சிருவார். அதனால போதும், இருக்கிறது நல்ல விதமாகவே வாழ்வோம். ரைட்டா? அடுத்தது படிப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு நோ இஷ்யூ. எம்எஸ் பண்ணோம், நான் மேல் படிப்பு படிக்கணும், வெளிநாடு போகலாமா? தாராளமாக போகலாம். வெளிநாட்டில் இருக்கேன், நான் அந்த படிப்பு விடணுமா? விட வேண்டாம், பிடிங்க, அப்படியே போயிட்டே இருங்க. யூஜி பிஜி நோ ப்ராப்ளம். எந்த படிப்புக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னா, டேட்டா அனாலிசிஸ் படிப்பு, அந்த டேட்டா ஓரியன்ட் படிப்பு எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்ட் படிப்பு, ட்ரேடிங்க்கு படிக்கக்கூடிய காமர்ஸ், எம்பிஏ, இந்த மாதிரியான படிப்புகள். நீங்க டாக்டருக்கு படிச்சிட்டீங்கன்னாக்கா, நீங்க டாக்டர்னாக்கா நீங்க சர்ஜனாக நீங்க வந்து மாறணுமா? சரியான நேரம் இது, சரியான நேரம். இந்த மார்ச் மாதம் வந்து டைம் ரொம்ப நல்ல டைம் வந்துடுது. நான் வந்து ஒரு ஸ்டாக்கிஸ்டா மாறணும் அப்படின்னா தாராளமா மாறணும். பிசினஸ் மேனா நான் மாறணும், தாராளமாக உண்டு. இந்த பிசினஸ்ல என்ன, ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டது, மஷினரிஸ் சம்பந்தப்பட்டது, மேலும் வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், அப்புறம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக உண்டு. அப்ப இது சம்பந்தப்பட்ட என்னென்ன படிப்புகளோ அதெல்லாம் படிக்கலாம். இன்ஃபர்மேஷன், ஜேர்னலிசம், த பெஸ்ட் இந்த வருஷம் என்ன தெரியுமா? ஜேர்னலிஸ்ட் படிக்கிறவர்கள். இந்த ராகு வந்து அப்படி ஒரு நல்ல ராகுவா இருக்கார். ஜேர்னலிஸ்ட் எல்லா விவரங்களும் எல்லாம் புள்ளி போகும். அதே மாதிரி மீடியா துறையில் இருப்பவர்கள் நல்ல ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. அதனால அந்த படிப்புகள், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி படிக்கிறது, டெக்னாலஜி படிக்கிறது, அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து பிரில்லியண்டான இந்த சயின்டிஸ்டாக மாறணும் அப்படின்னு அந்த சயின்ஸ் படிக்கிறது. சயின்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உண்டு. முக்கியமாக வந்து ராகு இந்த சனியினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ஆன்லைன் ட்ரேடிங் அது வந்து நல்லபடியாக இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான படிப்பு, சிஏ படிக்கலாமா? கொஞ்சம் பார்த்து படிக்கணும். கொஞ்சம் ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். மற்றபடி மேக்சிமம் வந்து எல்லா படிப்புகளும் ஓகே. என்ன படிப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்னா, காமனா படிக்கக்கூடிய இன்ஜினியரிங், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பும். அது மட்டும்தான். மேத்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஓரியன்டட் அந்த விஷயங்கள் கொஞ்சம் சொதப்பும். இருந்தாலும் குருனுடைய அனுகிரகத்துல படிப்புக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனா இந்த அப்பாவினுடைய டிரான்ஸ்பர்னால இந்த பிகினிங்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது எலிமெண்ட்ரில இருந்து நம்ம இந்த செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு 8th 9th ஹை ஸ்கூல் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு மாறக்கூடிய, அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்ல அவர்களுக்கு ஏதாவது நடுவில் பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயத்துல அந்த ஹைஸ்கூல் குழந்தைகள், சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால அவர்களுக்காக நம்ம ஹனுமனுடைய வழிபாடு பண்ண சொல்ல வேண்டும். அது அவர்களுக்கு தடை இல்லாம. ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துல படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து மனசு நல்லபடியா இருக்கும். அது அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலியினுடைய ஒரு இது இருக்கும். அதுல டிரான்ஸ்போர்டேஷன்ல கொஞ்சம் அவர்களுக்கு சிரமம் இருக்கும். ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கலாம். அதுல அந்த ஸ்கூல் வேன்லயே பஸ்லயே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் நீங்க அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனாலும் இந்த வருஷம் என்பது படிப்புல இருந்த சுமைகள் எல்லாம் நீங்க போகின்றன. படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்க போகிறது என்கின்றபடியினால் கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்பது கடந்த 7.5 சனியினுடைய 7.5 வருஷங்களை காட்டிலும் மேன்மையான அதிமேன்மையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். விஷ் யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.